இப்போ இந்த தருணத்தில் குமரியான அந்த பருவத்தில் நீங்கள் இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு தாயாவும் தந்தையாவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஆமாம், ஒரு குழந்தைக்கு இரு குழந்தை பிறந்துட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க குழந்தைங்களா? ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. குட்டி பவித்ரா இப்போ வளர்ந்த பவித்ராவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். அற்புதமான ஒரு கேரக்டர். எனக்கு இவ்வளவு பெரிய மகள் இருக்கிறது நினைச்சு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களம். நல்லா பண்ணுங்க. ஏன்னா அவ சின்ன வயசுல அவ்வளவு புத்தியாவும் அவ்வளவு எனர்ஜியாவும் இருந்த குழந்தை. அதை கண்டிப்பா டைரக்டர் உங்ககிட்ட அப்படியே மடைமாற்றம் செய்திருப்பாரு. அது எந்த மாற்றம் இல்லை. அவருக்கு செய்ய மாட்டாரு. அதை கிடைக்கிற வரைக்கும் என்ன எடுக்கணும் எடுத்துருவாரு. என்ன பொறுத்தவரைக்கும் இயக்குனர் ஒரு கேள்வி கேட்டாரு, முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நான் ஒரு முதல்ல ஒரு குழந்தை கேட்கும்போது என்னுடைய அம்மாவா என் குழந்தை வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இப்ப என் குழந்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போன என் மனைவியே மறுபடியும் எனக்கு குழந்தையா இருக்கா, எல்லாமா இருக்கிற ஒருத்தியா தான் இருக்காங்கிற ஃபீல் தான் எனக்கு. கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ல நான் இருந்திருந்தேன்னா அந்த ஃபீலோட தான் நான் உங்களை கொடுத்துருப்பேன். ஏன்னா மனைவி உருவத்திலேயே பாதி பாதியா சேர்ந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கிடைச்சிருக்காங்க. என் துணையா இல்லாத இடத்தையும் சரி குழந்தையா தான் உங்களுக்கு பார்த்து. அதுதான் எனக்கு தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நல்ல வரவேற்பு இருக்கிற இடத்தையும்